15 விருதுநகரில் காமராஜர் பிறந்தார். குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தார். காமராஜர் ஒரு நாள் ஒரு சிறுவனை அழைத்து பள்ளிக்கு செல்லாமல் ஏன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அச்சிறுவன் சொன்ன பதில், ஆடு வைத்தால் தான் எனக்கு உணவு. இதனை கேட்ட காமராஜர் எண்ணியது, இனி ஒரு குழந்தையின் கல்வி கூட உணவினால் தடைப்படக்கூடாது என்று எண்ணி 1955ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப குழந்தைகளுக்கிடையே வேறுபாடு தோன்றாமல் இருக்க சீருடையை கட்டாயமாக்கினர். அச்சீருடையை இலவசமாகவும் தந்தனர். அனைவருக்கும் இலவசமான பாட புத்தகங்களை தந்தனர். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு தொடக்கப்பள்ளியும் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆரம்ப பள்ளியும் என தமிழ்நாட்டில் 60,000 பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறந்தார் காமராஜர். இதனால் தான் காமராஜரை கல்வி கண்டிருந்த கடவுள் என்றும் படிக்காத மேதை என்றும் அழைக்கின்றோம். விருதுநகரின் வீரர், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவர், மதிய உணவளித்த மகன், தலைப்படியா கரங்களின் சொந்தக்காரர் காமராஜர் மட்டும்தான் என்று வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.